டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மலையாள நடிகரான பிரேம் நசீர் தமிழில் எத்தனை திரைப்படங்களை நடிச்சிருக்காருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பிரேம் நசீர் மொத்தம் 31 தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு. உயர்ந்தவர்கள் என்ற படத்தில் கௌரவ கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. அந்த படத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் 32 படங்கள். இந்த இடத்துல பிரேம் நசீரை பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரேம் நசீர் கதாநாயகனாக நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 720 படங்கள். ஏறக்குறைய 80 கதாநாயகருடன் ஜோடி சேர்ந்து நடித்துள்ள பிரேம் நசீர் நடித்து ஒரே ஆண்டிலே 30 படங்கள் வெளியாகியிருக்கின்றன. குணச்சித்திர பாத்திரங்கள் நடிக்கிற நடிகர்களுடைய படங்கள் 20 படம் 30 படம்னு ஒரு ஆண்டிலே வெளியானால் ஆச்சரியப்படுத்துக்கு ஒன்றும் இல்லை. கதாநாயகனாக நடிக்கின்ற பிரேம் நசீருடைய 30 படங்கள் ஒரே ஆண்டிலே வெளியாகியிருக்கு அப்படின்னா அந்த ஆண்டு எத்தனை நாட்கள் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நினச்சி பாருங்கள். பிரசாந்த் 55 திரைப்படத்தில் நடிகர் பிரசாந்தனுடைய அண்ணனா மம்முட்டி சார் நடிக்கிறாரா? என் படத்தை பற்றின அப்டேட் ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு நார்வேலேருந்து அசன் கேட்டிருக்காங்க. பிரசாந்த் 55 பொறுத்த வரைக்கும் இப்போது தான் அந்த படத்தை பற்றிய அறிவிப்பையே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த படத்தில் யார் யார் நடிக்கப் போகிறார்கள் அப்படின்ற தகவல்லாம் வெளியாகிறதுக்கு குறைந்தது 1 மாத காலம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் வர செய்திகள்லாம் சுவாரஸ்யமான தகவல்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதிகாரப்பூர்வமான தகவல்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மற்ற மொழி திரைப்படங்களில் வித்தியாசமான கதைகளை சொன்னால் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் மட்டும் சாதி பிரச்சனையை வித்தியாசமாக சொல்கிறாங்க. ஒரு இயக்குனராக இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னென்ன? தலையாம்பலம்லேருந்து செல்வம் ராஜா கேட்டிருக்காங்க. தமிழில் 200 படங்கள் வெளியானால் அதில் ஜாதி பிரச்சனை பற்றி பேசுகிற படங்கள் அதிகபட்சமாக 5 கூட இருக்காது. அப்படி இருக்க தமிழ்நாட்டில் ஏதோ எல்லா திரைப்படங்களும் ஜாதி பிரச்சனை அடிப்படையாக கொண்ட படங்களாகவே உருவாவதை போல இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களே, என்ன நியாயம்? சார் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தை பற்றி சொல்லுங்கள். என் படத்தில் எப்படி சிவாஜி சாருக்கு ஜெயலலிதா மேம் மகளா நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நெல்லையிலேருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலே சிவாஜியுடைய மகளாக நடிப்பதற்கு ஜெயலலிதாவுக்கு எந்த விதமான தயக்கம் இருந்திருக்க கூடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசனுடைய மகளாக நடிப்பதற்கான பருவத்தில் தான் ஜெயலலிதா இருந்தார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சிவாஜி போன்ற ஒரு மகா நடிகருக்கு மகளாக நடிப்பது அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு. சார் 70-80களில் நடன இயக்குனராக இருந்த PS கோபாலகிருஷ்ணன் சார் பற்றி சொல்லுங்கள். அண்ட் அவருக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த நட்பை பற்றியும் ஷேர் பண்ண முடியுமான்னு திருமுல்லைப்பாயிலேருந்து சுந்தரபதன் கேட்டிருக்காங்க. 70களிலும் 80களிலும் நடன இயக்குனராக இருந்த PS கோபாலகிருஷ்ணனுடைய திறமையை பற்றி பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு நடன அமைப்பாளராக இருந்தவர் அவர். அவரோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒரு சில படப்பிடிப்பு தளங்களில் அவரை பார்த்துருக்கிறேன். தமிழ்நாட்டை விட பிற மாநில தியேட்டர் கட்டணம் எல்லாம் 1000 1500 இருக்கும்பொழுது அவங்க 1000 கோடி வசூல் பண்ணுறது பெருசுன்னா, அப்படி இருக்க தமிழ்நாட்டில் 180 200 ரூபாய் தான் டிக்கெட் ப்ரைஸ் இருக்குது. அப்போனா 1000 கோடிக்கு 200 கோடி சமம் தானே? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு புதுக்கோட்டையிலேருந்து மதன்குமார் கேட்டிருக்காங்க. மற்ற மாநிலங்களிலே சினிமா டிக்கெட்டுகள் தினமும் 1000 ரூபாய்க்கும் 1500 ரூபாய்க்கும் விற்கப்படுவதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் அப்படின்ற முறையை அமுல்படுத்தியிருக்கிறார். அந்த முறைப்படி ஒரு நாள் 200 ரூபாய்க்கு டிக்கெட் விற்பாங்க, சில நாட்களில் 400 ரூபாய்க்கு விற்பாங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் கூடுதலான விலைக்கு விற்பார்கள். அவ்வளவுதான். சார் இதனால் இது வரைக்கும் உலகநாயகன் கமல்ஹாசன் சாரும் நடிகை நயன்தாராவும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் கூட ஒர்க் பண்ணல. இதுக்கான காரணம் தெரிஞ்சால் ஷேர் பண்ண முடியுமான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனும் நயன்தாராவும் இணைந்து நடிப்பதற்கான சரியான வாய்ப்பு அமையலை. அதன் காரணமாக தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கலை. விஜயகாந்த் சார் அண்ட் ராதிகா மேம் சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம் என்ன அண்ட் கடைசி திரைப்படம் என்னன்னு நியூ ஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. ராதிகாவும் விஜயகாந்தும் நடித்த படம் தான் இனிக்கும் இளமை படத்தை சொல்லலாம். அந்த படத்தில் ராதிகா கதாநாயகியாக நடித்திருந்தார். விஜயகாந்த் அந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தை நடித்திருந்தார். MA காஜாவுடைய இயக்கத்தில் உருவான அந்த திரைப்படம் தான் விஜயகாந்த் திரையுலகிலே அறிமுகமான முதல் படம். ராதிகாவும் விஜயகாந்தும் ஜோடி சேர்ந்து நடித்த முதல் திரைப்படம்னா அது பாலு ஆனந்தனுடைய இயக்கத்தில் உருவான நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படம். அவர் ஜோடியாக நடித்த கடைசி படமாக அமீர்ஜானுடைய இயக்கத்தில் உருவான உழைத்து வாழ வேண்டும் என்ற திரைப்படம் அமைந்தது. அந்த படத்தை தயாரித்தவர் கோவை தம்பி. சினிமாட்டோகிராஃபர்ஸில் கிளாஷ் ஒர்க்கை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அண்ட் என்னென்ன திரைப்படங்களில் என்னென்ன சினிமாட்டோகிராஃபர்ஸ் கிளாஷ் ஒர்க்கில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஒளிப்பதிவாளர்களை பொறுத்தவரையிலே ஒரே சமயத்தில் 2 படங்களிலே பணியாற்றக்கூடிய சூழ்நிலை சில நேரங்களில் அவங்களுக்கு அமைவதுண்டு. அப்படிப்பட்ட நேரங்களில் இவங்க ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவுக்கு செல்வாங்க, இன்னொரு படத்தினுடைய படப்பிடிப்புக்கு தன்னுடைய நண்பர்கள் யாரையாவது சிபாரிசு செய்து அவங்கள ஒளிப்பதிவு செய்ய சொல்லுவாங்க. இதுதான் கிளாஷ் ஒர்க் அப்படின்றது.
தமிழ் சினிமா உலகத்தில் உள்ள ஒளிப்பதிவாளர்களில் கிளாஸ் ஒர்க் பண்ணாத ஒளிப்பதிவாளர்களே இல்லை என்று சொல்லலாம். அவங்களுடைய பெயர்ல எல்லாம் சொல்லணும்னா 2 நாளைக்கு தொடர்ந்து நான் படிக்க வேண்டியிருக்கும். பத்திரிகை ஆசிரியர், பிஆர்ஓ, தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், இதில் உங்களுக்கு பிடித்தமான ரோல் எதுன்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ணராஜா கேட்டிருக்காங்க. பத்திரிகையாளர், உதவி இயக்குனர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்று எல்லா வேலையிலுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான வேலைகள் தான். இப்போது நான் பண்ணிகிட்டு இருக்கேன்ல இந்த யூடியூபர் வேலை, இந்த வேலையில் எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு பிடித்த வேலையாக அமைந்திருக்கிறது. இயக்குனர் வெற்றிமாறன் சார்னுடைய இயக்கத்தில் வெளிவந்த விடுதலை திரைப்படத்தினுடைய ராட்டர்டாம் பதிப்பு எப்போ வெளிவரும்னு சொல்ல முடியுமான்னு மதுரையிலிருந்து நைமோ கேட்டிருக்காங்க. விடுதலை திரைப்படத்தினுடைய ராட்டர்டாம் பதிப்பை வெளியிடுவதாக வெற்றிமாறன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சார், எல்லாருக்கும் எல்லா இடங்கள்லையும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை இல்லையா? அப்படி இருக்க அவங்களுடைய மனநிலை பாதிக்கப்படாமல் இருக்க இந்த துறையில் இருக்கிற ஒரு அனுபவசாலியாக உங்களுடைய அறிவுரை என்னன்னு அனகாபுத்தூர்லேருந்து வினோத் கண்ணா கேட்டிருக்காங்க. திரையுலகிலே இருப்பவர்களும் சரி, திரையுலகிலே அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் சரி, ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திரையுலகத்தில் நுழைந்ததற்கு பின்னால் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கோ 10 ஆண்டுகளுக்கோ அல்லது 20 ஆண்டுகளுக்கோ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யாராலும் உறுதி சொல்ல முடியாது. சில நேரங்களில் மிகப்பெரிய நடிகர்களுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிருந்திருக்கிறது. அந்த நடிகர்கள் பெயரெல்லாம் கூட என்னால் சொல்ல முடியும். சொன்னால் அவர்களுடைய ரசிகர்கள் வருத்தப்படுவார்கள் என்பதற்காக அந்த பெயர்களை எல்லாம் சொல்லாமல் நான் தவிர்க்கிறேன். இது போன்ற இடைவெளிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்தோடு இந்த சினிமா உலகத்தில் நுழையணும். அப்போது தான் எந்த ஒரு கலைஞரும் தங்களுடைய மனநிலையை ஒரே சீராக வைத்துக்கொள்ள முடியும். நடிகை ஜெயசித்ரா இப்போ ஏதாவது திரைப்படங்களை நடிக்கிறாங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நடிகை ஜெயசித்ரா நடித்த கடைசி திரைப்படமாக பொன்னியின் செல்வன் திரைப்படமே அமைந்தது. அந்த படத்திற்கு பின்னால் இப்போ ஜெயசித்ரா எந்த திரைப்படத்திலும் நடிப்பதாக தெரியல. நடிகர் விஜயனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவருடைய கொரியோகிராஃபர் யார், எந்த கொரியோகிராஃபரோட அவர் அதிக திரைப்படங்களை சேர்ந்து பணியாற்றியிருக்காருன்னு பாலக்கோட்லேருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. விஜயனுடைய ஆரம்ப கட்டத்தில் அவருடைய பல படங்களுக்கு தொடர்ச்சியாக நடனம் அமைத்ததுன்னா அது ரவிதேவ் என்ற நடன இயக்குனர் தான். அவருடைய பேட்டி சமீபத்தில் கூட சாய் விசித்ராவில் இடம்பெற்றிருந்தது. அந்த பேட்டியிலேயே இந்த தகவலை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மணிரத்னம் சார் அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் சார்னுடைய ப்ராஜெக்டினுடைய டைட்டில் தக்லீஃப்னு வச்சிருக்காங்களே, இது நிரந்தர டைட்டிலா அல்லது டைட்டில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. சாத்தூர் ரவிச்சந்திரன், இந்த கேள்விக்கு பதிலை பெற வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்களா, இல்லை நாமளும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. தக் லைஃப் அப்படின்னு அந்த படத்துக்கு ஏதோ நேற்றோ அல்லது அதுக்கு முதல் நாளோ பேர் வைத்திருந்து நீங்கள் இந்த கேள்வி இப்படி கேட்டிருந்தீங்கன்னா நியாயம். அந்த படத்துக்கு பெயர் வைத்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த படம் வருகின்ற ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளிவர இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த பெயர் தற்காலிகமான பெயரா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் என்னன்னு பதில் சொல்கிறது? சார், சினிமா துறைக்கு முதலாக வந்தது யார், நீங்களா அல்லது உங்களுடைய சகோதரரா? அண்ட் உங்களுடைய சகோதரரான சித்ரா ராமு சாரை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையிலிருந்து ராமகிருஷ்ணராஜா கேட்டிருக்காங்க. சினிமா துறைக்கு முதல்ல வந்ததுன்னா அது நான் தான். நான் சில ஆண்டுகளுக்கு பின்னால் தான் என்னுடைய சகோதரரான சித்ரா ராமு இந்த துறைக்கு வந்தார். என்னுடைய சகோதரர் சித்ரா ராமுவை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிர்வாக திறமை இருக்க அது அசாத்தியமானது. சமீபத்தில் இசையமைப்பாளர் ஆர் ஜெயராஜோடு பேசி கொண்டிருந்தேன். அவரோடு பேசி கொண்டிருந்த போது கூட என்னுடைய சகோதரருடைய நிர்வாக திறமையை பற்றி அந்த அளவுக்கு பேசி கொண்டிருந்தார். ஆர் ஜெயராஜ் மட்டும் இல்லை, நடிகர் அர்ஜுனும் எங்கே பார்த்தாலும் என்னுடைய சகோதரரை பற்றி என்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டார். நடிகர் சிலம்பரசனுக்கு கடந்த காலங்களில் பெருசாக படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வராமல் போனதுக்கான காரணம் அவர் இயக்கி நடித்த மன்மதன், வல்லவன் ஆகிய திரைப்படங்களுடைய கதையம்சம் தான் காரணம்னு சொல்லலாமா? அண்ட் இதை உங்களால் மறுக்க முடியுமான்னு திருச்சியிலேருந்து பாலு கேட்டிருக்காங்க. திருச்சி பாலு, நீங்கள் ஒரு விஷயத்தை முதல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் சிம்புவுக்கு திரைப்படங்கள் நடிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்களே, அந்த தகவல் முற்றிலும் தவறான தகவல். பல வாய்ப்புகள் அவரை தேடி வருகின்றன. பல வாய்ப்புகளை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. மலேசியா மாதிரியான ஒரு சிறிய நாட்டில் கூட தொலைக்காட்சி அண்ட் திரைப்படங்களை கண்காணிக்கிறதுக்கு கவர்மெண்ட் நிறுவனமான ஃபினாஸ் இருக்குது. அந்த மாதிரி தமிழில் இருக்கா? வெறும் தனியார் குழுவான நடிகர் சங்கம் மட்டும் போதுமான? மலேசியாவிலேருந்து சுவனேஷ் அருணாச்சலம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க? தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அந்த அமைப்பு எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்து இன்று ஒரு தகவல். ஒரு நல்ல உதவி இயக்குனர் தான் நல்ல இயக்குனராக முடியும். சங்கர் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த உதவி இயக்குனராக இருந்தார் என்பதை பற்றி நம்முடைய சாய் விசித்ரா நேர்காணலில் மிக அழகாக எடுத்து சொல்லியிருந்தார் அவரிடம் உதவியாளராக பணிபுரிந்த இயக்குனர் ஏ வெங்கடேஷ்.
இயக்குனர் என்பவர் எப்படிப்பட்ட செயல்திறன் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பத்திரிகை பேட்டி ஒன்றிலே மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் சங்கர். ஒரு டைரக்டருக்கு சினிமா என்ற சயின்ஸ் புரியணும், சினிமா என்கின்ற பிசினஸ் தெரியணும், சினிமா என்ற நிர்வாகம் பழகணும். இப்படி ஒரு பாட்டு வேணும்னு சொல்லி இசையமைப்பாளர்கிட்டேருந்து அந்த பாட்டை வாங்க தெரியணும். இந்த லென்ஸை போடுங்க அப்படின்னு கேமராமேன்கிட்ட சொல்லணும்னா முதல்ல அந்த லென்ஸை பற்றி பூரணமாக அந்த இயக்குனருக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒரு திருத்தத்தை சொல்லும்போது எதற்காக இந்த திருத்தம் அப்படின்னு அந்த ஆர்ட் டைரக்டர் கேட்டார்னா அவருக்கு பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். எல்லாத்தையும் ஸ்பாட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டா 200 பேர் உங்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அவங்க எல்லாரையும் மேய்க்கணும்னா லகான் உங்கள் கையில் இருக்கணும், இல்லைன்னா குதிரை உங்களை குப்புற கீழே தள்ளிவிட்டு பறந்து விடும். சரியாக சொல்லணும்னா இயக்குனர் பணி என்பது வலியான ஒரு விஷயம். அதை புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் செயல்பட்டால் இந்த பிரச்சனையில் எதுவும் வராமல் சுமூகமாக படப்பிடிப்பை நடத்த முடியும் என்று அந்த பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார் இயக்குனர் சங்கர். இத்துடன் இந்த லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். எந்த காலகட்டத்தில் உங்களுக்குள்ள அரசியலில் தீவிரமாக ஈடுபடணுன்ற எண்ணம்? முதல்ல நான் பெரிய தீவிர எம்ஜிஆர் ரசிகர். முதல் ஊர்வலமே நான் கூட போயிருக்கேன். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கத்துனதுல நானும் ஒருத்தன். அரசியல் நட்பை மிகப்பெரிய அளவில் பாதிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ மெயின்டைன் த ரிலேஷன்ஷிப். தலைவிக்கு ஒரு முதலமைச்சருக்கு அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்ட அந்த நியூமேட்டிக்கு அதே அவங்களுக்கு தெரியலைன்னா நாட்டில் போகிற சொத்துக்கெல்லாம் காணா போச்சுன்னா எப்படி தெரியுன்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் வந்தேன். ஒரு பார்ட்டியில் இணைந்து பணியாற்றுவது என்பது வேறு, ஒரு பார்ட்டியை நடத்துறது அப்படின்றது வேறு. நான் 16 ஆண்டுகள் நான் கட்சி நடத்தியிருக்கேன். என்றைக்குமே நாடு என்பது இந்தியா, பாரதம். அந்த நேஷனலிஸ்டிக் ஃபீலிங் இருக்கனால நான் பார்ட்டி போய் மர்ஜ் பண்ணேன். இந்த வாரிசு மடையில் நீங்கள் மாணவராக விஜயை புகழ்ந்தீங்க. இப்போ விஜயை பற்றி நீங்கள் ஒரு பேச்சு மிகவும் பரபரப்பாக வலைதளங்களில் வந்துட்டு. பாப்புலர் பர்சனாக இருக்கும்போது உண்மையை பேசணும்னு சொன்னேன். இப்போ வஃப்போட பற்றி தெரிஞ்சால் அது ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்கணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.